காலத்துல ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முன்னாள் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் சின்ன சலசலப்புல சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்தாரு. அண்மையில எதிர்கட்சி தலைவரான நீங்க காவல்துறையினர் பார்த்து ஏப்பா அடிக்கிறீங்க, இது ஒரு பழிவான நடவடிக்கையா எடுத்துக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆக நாங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலமாக மக்களிடத்தில் அனுதாபம் தேடுவதற்காக அல்ல, உண்மை நிலையை அரசோடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே எங்களுடைய கருத்து. கூட சட்டமன்றத்தில் எதுக்கு வெளிநடப்பு செஞ்சோம்? விதி 56 கீழ் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 56 விதி என்ன சொல்லுது? அவசர பொது முக்கியத்துவம் வந்த நிகழ்வினை சட்டமன்றத்தில் பிற அலுவலர்களை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்றுதான் இருக்குது. இதோட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? எத்தனை உயிர் போய்விட்டது, எத்தனை பேருக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை விசாரிக்க வேண்டும், விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. ஏன் மறுக்கிறாங்க? அப்ப இது என்ன முக்கியமான பிரச்சனை இல்லை? இது எதுக்கு விதி இருக்குது? 56 விதின்னு எதுக்காக வச்சிருக்கிறாங்க? இப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, இப்படி மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இதை எடுத்துக்கொள்வதற்கு தான் 56 விதியே இருக்குது. அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா இந்த அரசாங்கம் என்ன இருக்குது? ஏன் எடுத்துக்கொண்டா இவங்களுக்கு என்ன கஷ்டம்? தெளிவா சொல்லாமல. நாங்க விளக்கம் கேட்கிறோம், அந்த விளக்கத்துக்கு பதில் சொல்லாமல. இது எடுக்க மாட்டாங்க. இது எடுத்தா அவையில பதிவாகும். அதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு 56 விதியின் கீழ் இந்த நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தோம். ஆனால் தன்னையும் புறக்கணித்து விட்டு எங்களை வெளியேற்றுவதிலே குறிக்கோளா இருக்கிறோம். அதனால வெளியேற்றிருந்தாங்க. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை செய்தி தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் உண்ணாவிரதம். சட்டமன்றத்தில் இப்படி நடந்து கொண்ட திமுக நாடாளுமன்றத்துல அதே அவைகளை ஒத்தி வச்சுட்டு கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு நீட் விவகாரத்தை பேசணும்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது ரெட்டை வேணும். திமுகவுடைய நிலைப்பாடே ரெட்டை வேணும். ஆனா அப்ப கூட அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க. அவருடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அப்ப எல்லாம் என்ன அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க? நீட்டில் நடைபெற்ற முறைகளை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல. நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் தான் கேட்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்றாரு. அவருடைய கூட்டணியும் அவருக்கு ஆதரவு இல்லை. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம். எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்முறைப்படுத்திக் குழு 2 அமைக்கப்பட்டாங்க. இது அதிமுக சாதனை. மக்களுடைய பிரச்சனையை எந்த இடத்துல எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து வைத்து அதை தீர்வு காண்பதற்கு அதிமுக முயற்சி செஞ்சு அதை சாய்த்தோம். ஆனா இன்றைய நிலை என்ன? 2019 38 நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றது. 5 ஆண்டு காலம் என்ன செஞ்சாங்க? நீட் தேர்வு இங்க பேசி என்ன பிரயோஜனம்? நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும், நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் இந்த நீட் தேர்வுக்கு பரிகாரம் கிடைக்கணும். அது இப்பொழுது 40 பாண்டிச்சேரி சேர்த்து 40 ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி. இந்த 40 நாடாளுமன்றம் நீட் தேர்வை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து இன்றைக்கு இந்திய கூட்டணியில கிட்டத்தட்ட 234 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணியில் அவருடைய துணை கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு என்ன முயற்சி எடுப்பான்னு பார்க்கணும். டெல்லியில புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல தமிழகத்தின் அடையாளமான செங்கோல் வச்சிருக்காங்க. அதை நீக்கிட்டு அந்த இடத்துல சட்ட புத்தகத்தை வைக்கணும்னு சொல்லி வட இந்திய கட்சிகளும் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. சொல்றது புரியுதா? செங்கோலை வைக்க வேணுங்கிறான், ஒருத்தர் வேண்டாங்க அரங்கேற்றி இருக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கியம். நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காண்பது அப்படின்னுதான் எங்களுடைய நோக்கம். அதை வைத்துத்தான் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எஜமானர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விசுவாசமா அவருடைய பிரச்சனையை தீர்வு காணுவதற்கு உண்டான முயற்சி எடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம். அதுலதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இருந்தாங்க,
அந்த வழியிலே அதிமுக நாங்களும் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தெரிவித்துக்கிறேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. செய்திகள் வந்து அதெல்லாம் உண்மையா? நாங்க என்ன அறிவிக்கல எதுவுமே, அப்படியெல்லாம் இது வரைக்கும் நாங்க அறிவிக்கல. அறிவிச்சா உங்க இடத்துல தெரியும். தமிழகத்துல கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் அது மட்டும் இல்ல, நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா கோவையில நேற்றைக்கு முந்திய தினம் இன்னைக்கு ஆனைமலை பக்கத்தில் ஆனைமலை புலிகள் காப்பத்திற்கு உட்பட்ட உடுமலை வனச்சரகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவர் மருத்துவமனையில ஐசியூல சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்குது. இதற்கு பிறகும் இந்த அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. என்ன கள்ளச்சாராயம் தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள், தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரியுது. கள்ளச்சாராய சாகுகளை தடுக்கிறதுக்காக அரசு வந்து தற்போது டாஸ்மாக்ல 90 மில்லி அளவுல பாக்கெட் மது விற்கிறதுக்கு ஒரு ஆலோசனை நடத்திட்டு இருக்கு. இதனால சமூக ஆர்வலர்கள் என்னங்கிறாங்க, மது குடிப்போர் எண்ணிக்கை அதிகரிக்கும்னு சொல்றாங்க, குற்றச்சாட்டு. உங்களுடைய அவர் சொன்னது நான் தான் இன்னும் குறைச்சு கொடுத்தா அதிகமா தானே குடிப்பாங்க. இல்ல கள்ளச்சாராய சாகுகளை தடுப்பது மூலியமா எப்படி கள்ளச்சாராய தடுக்க முடியும்? இங்கதான் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்களா? அது யார் காய்ச்சுறாங்க? ஆளுங்கட்சி சேர்ந்த பிரபுகள் தானே அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுதானே இந்த காவல்துறையினால அடக்க முடியல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்னைக்கு கொரோனா காலம், எல்லா டாஸ்மாக் கடையும் மூடணுமா இல்லையா? 10 மாதம் மூடி இருந்தோமா இல்லையா? அப்ப கூட கள்ளச்சாராய சாவு இல்லை. இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல தமிழகத்துல கள்ளச்சாராய சாவு அதிகமா இருந்துச்சு. இதைத்தான் நாங்க வலியுறுத்துறோம். இதை தடுத்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட புகைப்படம் அவங்க தலைவர் பயன்படுத்தி ஓட்டு கேட்டிருக்காரு. அதிமுக நிலைப்பாடு, அதிமுக பயன்படுத்தினதான் ஓட்டு கிடைக்கும் என்று அவர்களே முடிவிட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது. அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது. அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தால்தான் வாக்கு விழும் என்று எதிரினியே நினைக்கின்றார்கள். அது எங்களுக்கு பெருமையா இருக்கு. அவருடைய படம் போட்டதுனால எங்களுக்கு எங்களுடைய தலைவர் வச்சுதான் மற்றவர்கள் வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கான வாக்குகள் அங்க போய் சேரும் நினைக்கிறீங்க? அதிமுக சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. எங்க தலைவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருக்குது என்பதை நீங்க உணர வேண்டும். ஏற்கனவே சொல்லியாச்சுல, இத மத்திய அரசு மாநில பட்டியல கொண்டு வரும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்றாற்போர் இதை உருவாக்கியிருந்தா நல்லா இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகம் பொழுது சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. நேற்று அந்த துணைவேந்தர் மீண்டும் அதை பற்றி எனக்கு தெரியாது. வழக்கு நீதிமன்றத்தில்